தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. தற்பொழுது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களை சொல்லுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்த மேலடுக்கு சுழற்சி என்பது தற்பொழுது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேற்கு வங்க, வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா பிரதேச கடற்கரையிலிருந்து கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் வரை தற்பொழுது பரவி இருப்பதாகவும், மேலும் இது வரும் 24ஆம் தேதி காலை குறிப்பாக வடகிழக்கை நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேலும் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 25ஆம் தேதிக்குள் இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அமைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தெற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், மேலும் இது புயலாக மாறிய பிறகாக ஒடிசா கடற்கரையை ஒட்டி நகர்ந்து அங்கு கரையை கடக்கக்கூடும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.